மண்ணிவாக்கம் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறும் உபரி நீரால் முடிச்சூரில் வெள்ளம் வடியாத நிலையில் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், அங்கு மழைநீரில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன? விவரங்கள். மேற்கு தாம்பரம் பகுதியில பெருங்களத்தூர் ஏரியினுடைய கரையிலிருந்து உடைப்பு ஏற்பட்டு வெளியேறக்கூடிய நீர் ஒரு முக்கியமான காரணம் அங்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. முடிச்சூர் பகுதியில மண்ணிவாக்கம் ஏரியினுடைய தண்ணீர் தான் தொடர்ந்து அங்க சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெள்ள நீர் வடிய மண்ணிவாக்கம் ஏரியில் கரையில உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் தொடர்ந்து முடிச்சூர் பகுதிக்கு வருகிறது. முடிச்சூர் பகுதியில 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். இதுல கீழே இருக்கக்கூடிய தளங்கள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து தற்பொழுது கொஞ்சம் வெள்ள நீர் வடிந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் வீடுகள் மாடி பகுதியிலேயே முதல் தளத்துல அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடுகளிலேயே அதே போல மாடிகளிலேயே தொடர்ந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். வெள்ள நீரில் நனைந்த பொருட்களை எல்லாம் வீட்டினுடைய மாடிகளில உலர வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நிறைய மெத்தை போன்ற தண்ணீர் முழுவதுமாக ஊதிய நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் தண்ணீரில் முழுவதுமாக நனைந்து அவை எல்லாமே மாடியின் மீது அவற்றை உலர வைத்திருக்கிறார்கள். அதே போல ஒரு தனியார் பள்ளி ஒன்று இந்த பகுதியில முடிச்சிரு பகுதியில் ஒரு தனியார் பள்ளி அது முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்து நிற்கக்கூடிய காட்சிகள். அதுல இங்க இருக்கக்கூடிய நிறைய வாகனங்கள், பள்ளிக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாம் நீரில் ஆங்காங்கே மிதக்கின்றன. இந்த பகுதி முழுவதுமே இன்னும் குடிநீருக்கான தேவைதான் இருக்கிறது. அதுல குடிநீர் லாரியின் மூலமாக தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து குடிநீர் லாரியின் மூலம் ஏற்பாடு செய்து அந்த பகுதிக்கு தற்பொழுது இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 3 நாட்களாக அந்த பகுதியில குடிநீர் இல்லாமல் மழைநீரை சேகரித்து பாத்திரங்கள்ல மழைநீரை சேகரித்து அந்த தண்ணீரை தான் குடித்து வந்ததாகவும் தற்பொழுது இன்றுதான் இந்த காலையிலிருந்து இந்த மாநகராட்சி மூலம் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த குடிநீர் லாரிகளிலிருந்து தண்ணீரை பெற்று அவற்றை காய்ச்சி குடித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது தன்னார்வலர்கள் பலரும் அதே போல மாநகராட்சி தரப்பிலிருந்தும் உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களை தற்பொழுது ஏற்பாடு செய்து ஒவ்வொரு பகுதியாக வழங்கி வருகிறார்கள். முடிச்சூர் பகுதியிலும் அவை கொடுக்கப்படுகிறது. தண்ணீர் வெள்ளம் சற்று வடிய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நிறைய தன்னார்வலர்கள் முன் நிவாரண உதவியாக முதற்கட்டமாக உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆங்காங்கே ஈடுபட்டிருக்கிறார். நாளை இந்த வெள்ள நீர் சற்று வடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் மண்ணிவாக்கத்தின் ஏரியிலிருந்து வரக்கூடிய இந்த உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிக்கு வரக்கூடிய நீரை மாற்று வடிகால்வாய் மூலமாக திருப்பி விடுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.